வணக்கம் என்னோட ஓட்டுநர் உறவுகளே. இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான், அது பெரிய அளவில் கொண்டாந்து விட்டுருமோன்னு ஒரு பயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் லோடு ஏற்ற போய் 4+5 நாள் ஆல்ட் ஆகி போச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வண்டியில் எஃப்சி ஏற்ற போகிறப்பவே 3 நாள் தான் டைம் இருந்துச்சு. ஏற்றி வெளியே வரும்போதெல்லாம் எஃப்சி முடிஞ்சிருச்சு. இங்கே பெருந்துறையில் வந்து சிப்காட்டில் ஒரு கம்பெனியில் ஜேஎஸ் ஆட்டோ கார்ட்ஸ் பவுண்டர் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனி இங்கே இறக்க வந்து இது இன்றைக்கோட 3 நாள் ஆச்சு. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எஃப்சி முடிஞ்சிருச்சு, வண்டியில் டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லை. எஃப்சி தவிர மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது, எல்லா கரண்டில் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மெயின் ஃபைல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கோட 4 நாள் ஆச்சு. இது என்னன்னு சொன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்று போகும்போதே சொல்லிட்டேன், ஆனால் தயவு செஞ்சு வண்டியை ஆல்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எஃப்சி முடிய போகுது, பேப்பர் கரண்டில் இல்லை, முடிய போகுதுன்னு சொல்லியாச்சு. இது யார் மேலே தப்பு சொல்லுங்கள்? இது நம்ம டிரைவரான என்னோட மேலே தப்பா, இல்லை வண்டி ஓனர் மேலே தப்பா, ஏற்றி விட்டவன் மேலே தப்பா, இல்லை அங்கே போய் ஆல்ட் ஆனது தப்பா? எனக்கு புரிய மாட்டேது. இங்கே சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பேப்பர் கரண்டில் கரெக்டாக இருந்துச்சா நான் உள்ளே விடுறேன், இல்லை அப்படின்னா விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் டிரான்ஸ்போர்ட்டில் கூப்பிட்டு பேசியாச்சு, ஏற்றி விட்டவங்ககிட்டையும் பேசியாச்சு, புரோக்கர்கிட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மெயில் போட்டிருக்கேன், சென்னையில் போய் அவங்க பேசிவிட்டு மெயில் ரிட்டன் இங்கே வந்துச்சுன்னா பேசி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன யோசனை தோணுதுன்னா, எங்கள் ஓனர் சொல்கிற மாதிரி நீ வண்டியை எடுத்துகிட்டு வந்துடு ஆஃபீஸுக்கு, நம்ம பெயிண்ட் அடித்து எஃப்சி கரண்டில் பண்ணி நம்ம லோடு இறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறது கரெக்டாக தோணுது. இருந்தாலும் நம்ம ஒரு முதல்ல ஏற்றி கொண்டாந்து நிறுத்திட்டு நம்ம இப்படி பண்ணுறது முறையா அதுங்கிறது எனக்கு சரியாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து ஒரு லோடு ஏற்றி இறக்குற வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் சிரமம்னு டிரைவராக இருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு நல்ல தீர்வான்னு சொல்லுங்கள். இல்லை வண்டி எடுத்துகிட்டே போயிடலாமா? வண்டி இங்கே பெருந்துறை லோக்கல் வண்டி தான், பர்மிட் லைன் ஓட்டுற வண்டி தான். இப்போ பெயிண்ட் அடித்து எஃப்சி காட்டி கொண்டாந்து இறக்கலாமாங்கிறது அது ஒரு நல்ல ஐடியாவாக தோணுது. ஆனால் இருந்தாலும் நம்ம இறக்கி வச்சு ஏற்றுறப்போ ஒரு 10, 100 கிலோ 200 கிலோ ஷார்ட்டேஜ் வரும். இது என்ன லோடுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ராப்பு வேல்யூஷன் லோடு தான். ஒரு அப்படிங்க இறக்கி ஏற்றுறப்போ ஷார்ட்டேஜ் வந்துச்சு, என்ன பண்ண வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு நாம் தான் பதில் சொல்லணும். அதுக்கு அப்படி பார்த்தாலும் அதை ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. எனக்கு புரியல. கொஞ்சம் தயவு செஞ்சு டிரைவர் சொந்தங்களான நீங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். தயவு செஞ்சு கமாண்டில் சொல்லுங்கள். முடியல, நான் இங்கே வந்து 4 நாள் ஆச்சு, அங்கே 5 நாள் ஆகட்டும் 9 நாள் ஆச்சு. இதுக்கு என்ன தீர்வுங்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது வரைக்குமே தெரியல. எல்லா பக்கம் ஃபோன் பண்ணி பேசியாச்சு, இதாக பேசுகிறேங்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சரியான தகவல் இல்லை. ஓனர் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாமா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஒரு சொல்யூஷனாக இருக்கட்டும், சொல்லுங்கள் ப்ளீஸ்.